ஹாய், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 2 டிசைன்ஸ் பார்த்துடலாம். சேம் நம்ம அதே ஸ்டார்ட் அப் டிசைனில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஈஸியாக ஒரு 2 டிசைன்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் வந்து இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சேம் நம்ம திரும்பவும் லோட்டஸ் வச்சு தான் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ லோட்டஸ் வச்சு எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் திலகம் ஷேப் போட்டுக்கோங்க. ஓகே, ஆக்சுவலி நீங்கள் இந்த மாதிரி லோட்டஸ் வரைஞ்சிட்டு தான் வந்து லைன் போடணும். ஸோ லோட்டஸ்க்கு கீழே லைன் வரணும். நான் போட்ட லைன் தப்பு, சாரி. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லைன் வரணும். ஓகே, ஸோ லோட்டஸுக்கும் லைனுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு ஸ்ப்ரில். சேம் இந்த சைடும் அதே மாதிரி ஒரு ஸ்ப்ரில். ஓகே, ஸோ இப்போது இந்த சைடு சேம் லோட்டஸ், அந்த சைடு பார்த்துருக்க மாதிரி. ஓகேவா? ஸோ திலகம் ஷேப் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த பக்கம் ஒரு லோட்டஸ் அண்ட் இங்கேருந்து அதே மாதிரி இந்த டைரெக்ஷனில். ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 டைரெக்ஷன்லேயும் லோட்டஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்த நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபில்லிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேம் நான் சொல்லியிருக்க குட்டி குட்டி எலிமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கூட ஃபில்லிங்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்த ஃபினிஷ் பண்ணுங்கள். தென் அவுட்டர்ஸ் ஃபினிஷ் தான்.
இந்த லோட்டஸோட உள்ளேயும் உங்களுக்கு கேப் இருந்தால் அதையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து ஸ்டார்ட் அப் முடிச்சிட்டோம். இது வந்து பேசிக் ஸ்டார்ட் அப். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பார்டர் லைன் கொடுத்துட்டு எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவும் நான் இதில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்டர் போட்டுட்டு ஹம்ப் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்டர் போட்டுட்டு ஹம்ப் போட்டுட்டு தென் நீங்கள் வந்து இங்கே கிரிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், அதாவது கைட்லைன் மாதிரி போட்டுட்டு லைன் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லைனாக போட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ கிரிட் மாதிரி அதை மேக் பண்ணி ஓகே, இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசிக் டிசைன்ஸ் போடும்போது கீழே கிரிட்ஸ் வந்து ஃபுல் கிரிட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்கள் டிசைன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். ஓகே, ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு டிசைன் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இன்னொரு டிசைன் வந்து நம்ம லோட்டஸ் வச்சு ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்டர் லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஹம்ப் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு டிசைன்ஸ். இந்த மாதிரி மேலே ஹம்ப்பு கொடுத்தோம், நம்ம மேலே ஃப்ளவர்ஸ் வந்து போட்டு டிசைன் மேக் பண்ணலாம். அந்த ஐடியாஸ்க்காக நான் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது லோட்டஸ் எப்படி வரையணும், இந்த லைனோட சென்டர் எடுத்துக்கோங்க. சென்டரில் ஜஸ்ட்டு 2 ரவுண்ட் சுற்றுற மாதிரி ஒரு ஸ்விரில் போட்டுக்கோங்க. ஓகே, போட்டுட்டு இந்த மாதிரி ஆர்க்காக மேலே போட்டுக்கணும். ஓகே, தென் இங்கேருந்து ஒரு பெரிய ஆர்க் அண்ட் அங்கேருந்து இன்னொரு ஆர்க் அண்ட் அங்கேருந்து இன்னொன்று இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க லோட்டஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து லோட்டஸ் டிசைன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த சைடு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லீஃப். ஓகே, ஸோ இந்த பக்கம் லீஃப். ஓகே, இங்கேருந்து ஸ்பிரில் அண்ட் இங்கேருந்து ஸ்விரில். ஓகே, இப்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அவுட்லைன் கொடுக்க போகிறீங்க.
ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு பேசிக் ஸ்டார்ட் அப் டிசைனில் தான் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த டிசைன் நம்ம ஸ்டார்டிங் போன கிளாஸில் பார்த்தது ரெண்டுமே ஓரளவுக்கு அட்வான்ஸ் லெவல், இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக். ஸோ இப்போ இந்த பேசிக்கு மேலே சென்டராக பார்த்து வெயின்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு தென் இப்போது இந்த பார்டர் லைனை நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். ஆல்ரெடி தின் லைன் இருக்குது, திக் லைன் போட்டுக்கலாம். அண்ட் இன்னொரு தின் லைன் கீழே ஹம்ப். அண்ட் இதுவும் வந்து பேசிக் ஸ்டார்ட் அப்ன்றனால கீழே வந்து கிரிட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிரிட்ஸ் போட்டே எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். கீழே வந்து நம்ம படித்த ஏதோ ஒரு கிரிட்ஸை வந்து இங்கே நீங்கள் ஆட் ஆன் பண்ணணும். ஓகே, கிரிட்ஸ் வரணும், நீங்கள் போட்டுட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த கிரிட்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப பேசிக், வெறும் நம்ம வந்து ஸ்வில் லீஃப் வச்சு மட்டுமே இந்த டிசைன் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சேம் ஒரு பார்டர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே போடுற டிசைன் உங்களுக்கு தெரியுதா? இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி பார்டர் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சென்டரில் ஓகே இங்கேருந்து பெருசாக ஒரு ஸ்விரில் போடுறீங்க. ஓகே, ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷன் இந்த சைடு நம்ம எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி இந்த சைடு ஸ்ப்ரில் ஒன்று ட்ரா பண்ணுறீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று அண்ட் இந்த டைரெக்ஷனில் ஒன்று. ஓகே, இப்போது இதுக்கு மேலே வந்து நம்ம லீஃப் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ முதல் சென்டர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு சென்டர் தான் ரொம்ப கரெக்டாக வரணும். ஓகே, ஸோ இப்போ இந்த சைடு அண்ட் அடுத்த ஸ்ப்ரில் மேலேயும் லீஃப் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு லைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நம்ம போட்டிருக்க லீஃப் ஒன்று லீஃப் மாதிரி தெரியும். ஓகே, ஸோ இப்போது ஆஸ் யூஷுவல் ஃபில்லிங்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் வர டிசைன்ஸ் எல்லாமே இதுக்கப்புறம்னு இல்லை, நீங்கள் எந்த டிசைன் போடுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு அவுட்டர் பார்டர் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நீங்கள் என்ன போடுறீங்களோ அது வந்து ஹைலைட் ஆகிட்டு ஷோ ஆகும். ஸோ சென்டரில் இந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா நான் எப்பயும் சொல்கிறதான் ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ இங்கே எப்பயும் போல் பார்டர் டிசைன் திக் லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஹம்ப் கொடுத்துட்டு கிரிட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க.
இங்கேயும் நீங்கள் கிரிட் யோசித்து இங்கே போட்டுட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 3 டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் 2-3 டிசைன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.